நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே காவலப்பட்டி கிராமத்தை சார்ந்த நண்பர்களான தவமணி பிரகாஷ், செல்லமுத்து, கல்லூரி மாணவர் ஸ்ரீராம், வசந்த், செல்லதுரை 5 பேரும் கடந்த 18ஆம் தேதி இரவு நெய்க்காரப்பட்டி பகுதிகளில் செயல்பட்டு வரும் IFC என்ற சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கடையில் சிக்கன் கிரில் 380 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டுள்ளனர். அப்போதே கடைக்காரர்களிடம் சரியாக வேகாமல் இருப்பதாக அவர்கள் கூறியதற்கு முதலிலேயே கூறியிருந்தால் மீண்டும் சரி செய்து கொடுத்திருப்பேன் என்றும் கூறியுள்ளார். இதை பெரிதுபடுத்தாத இவர்கள் வீட்டிற்கு சென்று உறங்கியுள்ளார்கள். அதிகாலை நேரத்தில் 5 பேரும் வயிற்றுப்போக்கு, வாந்தி, மயக்கம் ஏற்பட்டுள்ளது. 5 பேரும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு உடல்நிலை முடியவில்லை என்று கூற, அவர்களும் எங்களுக்கு முடியவில்லை என்று கூறி நெய்க்காரப்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதல் சிகிச்சை எடுத்துக்கொண்டனர். பின்னர் மீண்டும் உடல்நிலை சரியில்லாமல் போகவே பழனியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தொடர்ந்து 3 நாட்களாக சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து உணவு பாதுகாப்பு துறையில் புகார் அளித்தும் 3 நாட்களாக நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இந்த கடையின் உரிமையாளர் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது, வழக்கமான வாடிக்கையாளர்களான எங்களுக்கு இப்படி கெட்டுப்போன சிக்கனை கொடுத்துள்ளீர்கள் என்றும் கேட்டதாகவும், அதற்கு கடையின் உரிமையாளர்களான தௌஃபிக் ராஜா என்பவர், தட்பவெட்ப சூழ்நிலை காரணமாகத்தான் உங்களுக்கு முடியாமல் போயிருக்கும் என்று அலட்சியமாக பதிலளித்துள்ளார். 3 நாட்களாக உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளனர். நியூஸ் 1 செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்.